Shri Ram Jai Shri Ram பரமாத்மாவை தவிர வேறு ஒருவருக்கு நான் சேஷன் என்று சொல்லவே முடியாது. அவனோடு சேர்ந்திருந்தால் தான் உயிர் தரிக்க முடியும். விட்டு பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாது. ராமன் மனசையே மாத்தினாள்னு சொன்னா சீதை ஒருத்திக்குத்தான் அந்த பெருமை உண்டு. திருமால் தான் ரட்சிப்பாரே தவிர வெறும் மால் வெறும் நாராயணன் ரட்சிக்க மாட்டார். பிராட்டிக்கு பகவானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேஷத்துவம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அனன்யாருக சேஷத்துவம்னு தெரிவிப்பார்கள். சேஷத்துவம்னா தொண்டனாக அடிமையாக இருக்கும் தன்மை. ஆனால் அடிமையாக இருப்பதில் நிறைய பேருக்கு அடிமையாக இருக்கலாமோ இல்லையோ. ஒருத்தர் வேலை பார்க்குறார், ஒரு முதலாளிக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும் தேவை கிடையாது. பாதி பகுதி வகையிலே பல முதலாளிகள் கூட வேலை பார்க்கலாமோ இல்லையோ. ஒரு 6 மணி நேரம் இவருக்கு உழைக்கிறேன், அவர் ஒரு 30,000 ரூபா கொடுக்குறார். இன்னொரு 2 மணி நேரம் இன்னொருத்தருக்கு உழைக்கிறேன், அவர் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறார். ராத்திரி முழுக்க இன்னொருத்தருக்கு உழைக்கிறேன், அவர் இன்னொரு 10,000 ரூபா கொடுக்குறார் என்று எத்தனை பேர்கிட்ட வேணாலும் சேஷனாக இருக்கலாம், கைங்கரியம் பண்ணி செல்வத்தை பெறலாம். அதை போல பகவானிடத்திலும் உமக்கு சேஷனாக இருக்கணும். ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன்னு வேதம் சொல்லுகிறது. நான் என்ன பண்ணுறேன், வெள்ளிக்கிழமை உனக்கு தொண்டனாக இருக்கேன். மற்ற கிழமைகள்லாம் வெவ்வேறு தெய்வங்கள் எனக்கு ஏற்கனவே ஆசைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் இந்திரன், ஒரு நாள் குபேரன், ஒரு நாள் வருணன், ஒரு நாள் பெருமாள் என்று வைத்துக் கொள்ளலாமானால் அனன்யார்க சேஷத்துவம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு எப்படி மூன்றாவது ஒரு ஆளை பொறுக்காதோ அதை போல பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற உறவு எப்படின்னால், இதை தவிர பரமாத்மாவை தவிர வேறு ஒருவருக்கு நான் சேஷன் என்று சொல்லவே முடியாது. அவன் ஒருவனுக்கே அற்று தீர்ந்தவன் என்கிற நிலை. திரு கண்ணபுரம் உன்னுடையானுக்கு அடியேன் ஒருவர் குறியேனோ என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். திருக்கண்ணபுரத் எம்பெருமானுக்கு நான் தாசன், ஒருவர் குறியேனோ, அவரை தவிர வேறு யாருக்கும் நான் உரித்தானவள் அல்லன் என்று ஆழ்வார் தானும் தெரிவிக்கிறார். அதை போல இப்போ சீதை சொல்கிறா, எனக்கு வெவ்வேறு இன்பங்கள் எல்லாம் இருந்தால் அப்போ ராமனும் முக்கியம், ஆனால் இன்னென்ன பொருள்களும் வேணும், அதற்காக உழைப்பேன் ஆறுதோ இல்லையோ. எனக்கு முக்கியம் ராமன் ஒருவன்தான். அவனுடைய ஆனந்தம் மட்டும்தான் எனக்கு ஆனந்தம். அவனோடு சேர்ந்திருந்தால்தான் உயிர் தரிக்க முடியும். விட்டு பிரிந்தால் உயிர் தரிக்க முடியாது என்கிற தன்னுடைய நிலையை சீதை ராமனுக்கு வெளிப்படுத்தினாள். அதனால் கோபமாகவும் பேசினாள், தர்மங்களையும் எடுத்து சொன்னாள். கடைசியில் உன்னை விட்டு பிரிந்தால் என்னால் இருக்க முடியாது. அதீவ வாதஸ்திமிரம் புபுக்ஷாஜாதி நித்யசா பயானிச்ச மகான்யத்ர பகவோ பகுரூபாச்ச பாமினி பிக்ஷிண்யா சமவృత్తాயா மம மாதுரிஹாக்ரதா பிரசாதிதச்ச வை பூர்வம் த்வம்மே பகுதிதம் பிரபோ கமனம் வரவாசஸ்ய காங்கிதம் ஹி சகத்வயா. அப்போ சீதை தெரிவிக்கிறார், இதுவரைக்கும் தர்மம், கணவன் எங்கு செல்லுகிறாரோ அங்கு போவது பத்னியினுடைய தர்மம்னுலாம் பலமுறை சொல்லி பார்த்தாள். இப்போ நேர சொல்லுகிறாள், எனக்கு ஆசை ராமா, நீ எங்கு போகிறாயோ காட்டில் தனியாக இருக்கும்போது உன்னோடு சேர்ந்து நானும் செல்ல வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். அதனால் என்னை கண்டிப்பாக நீ அழைத்து கொண்டு போக வேண்டும். இனி மறுபேச்சு பேசாதே என்று ராமனிடத்தில் பேசி, பொதுவாக ராமன் தான் தன்னுடைய அபிப்பிராயத்தை மற்ற எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படிக்கு ஆக்கி விடுவார். அவர் அபிப்பிராயத்துக்கு மீறி பரதனால் திரும்ப நாட்டுக்கு அழைச்சின்னு வரணும்னு பண்ண முடியல. அவர் அபிப்பிராயத்துக்கு மீறி சுமந்திரன் முயற்சி பண்ணார், வர சொல்ல முடியல. அவர் அபிப்பிராயத்துக்கு எதிர்த்து சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், இவனை கொன்றுவிடலாம்னு சொன்னார்கள். அவர்களாலே ஒன்றும் பண்ண முடியல. ராமன் உண்மையைத்தான் சொன்னார் என்பது வேறு, தர்மத்தைத்தான் பேசினார். ஆனால் ராமன் மற்ற எல்லார் மனசையும் மாற்றுவாரே தவிர ராமன் மனசையே மாற்றினாள்னு சொன்னால் சீதை ஒருத்திக்குத்தான் அந்த பெருமை உண்டு. ஏன் அவ்வளவு ஆக்ரகம்? ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று ஏன் சீதைக்கு அவ்வளவு பிடிவாதம்னால், பிரிந்தால் இவர் யாரையுமே ரட்சிக்க மாட்டார்னு சீதைக்கு தெரியும். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயதே என்று ஆகமம் சொல்லுகிறது. பகவான் தான் உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிறார். ஆனால் சக லக்ஷ்மியா, லக்ஷ்மியோடு சேர்ந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் ரட்சிப்பார், திருமால் தான் ரட்சிப்பாரே தவிர வெறும் மால் வெறும் நாராயணன் ரட்சிக்க மாட்டார். அவர் சிக்ஷித்து விடுவார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.